Welcome friends, UGTRB Chemistry Previous Year Question Discussion 2023 Seriesல இன்னைக்கு என்ன question பார்க்கலாம் வாங்க. Question number 88. Which metal ion is used to oxidize Ag gives Ag plus? Option A Fe2 plus ion, option B Pb2 plus ion, option C Cu2 plus ion, option D Au3 plus. இந்த question எங்க எடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா யூனிட் 6 எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி தான் கேட்டிருக்காங்க. சில்வர் பிளஸ்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு எந்த அயான் வந்து யூஸ் பண்றாங்க ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு அப்படின்றத நம்மளுடைய क्वेश्चनே. ஓகேங்களா? சோ இத வந்து நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்ல தெரிஞ்சா ஈஸியா இந்த क्वेश्चन அப்ளை பண்ணிடலாம். இப்போ பாருங்க, இப்போ சில்வர் ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு ஏஜியா என்ன பண்ணும், கன்வெர்ட் ஆகும். இதுக்கு வந்து என்ன வேல்யூ, எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா +0.80 வோல்ட். இப்போ நமக்கு Fe2+ கொடுத்திருக்காங்க இல்லையா, இதனுடைய வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா Fe2 plus 2 எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு Fe கன்வெர்ட் ஆகிறதுக்கு அதுக்கு கிடைக்கிற ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா -0.44 எலக்ட்ரான் வோல்ட். லெட்டுக்கு பாருங்க, Pb2 plus 2 எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு Pb கன்வெர்ட் ஆகிறதுக்கு இதுக்கு தேவைப்படுற எலக்ட்ரோட் வேல்யூ -0.13 எலக்ட்ரான், எல்லாமே மைனஸ்ல தான் வருது. 34 எலக்ட்ரான் வோல்ட். கோல்டுக்கு பார்க்கும்போது Au3+ plus 3 எலக்ட்ரான் எடுத்துக்கும். ஸோ Au இதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா +1.50 எலக்ட்ரான் வோல்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னாவே மோர் பாசிட்டிவா இருக்கிறது தான் நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்லுவோம். இப்போ பாருங்க, எல்லாமே நெகட்டிவ் வேல்யூல இருக்கு. ஸோ இது எதுவுமே வராது, இதுல தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நமக்கு சில்வரோட வேல்யூ 0.80, இதை விட அதிகமா இருக்கிறது என்ன பண்ணணும்னா சில்வரை ஆக்சிடைஸ் பண்ணும். நமக்கு இங்க வேல்யூ பார்த்தாவே தெரியுது 0.80, இங்க 1.50. அப்ப கண்டிப்பா கோல்டு தான் என்ன பண்ணணும்னா ஆக்சிடைஸ் பண்ணும். மோர் பாசிட்டிவ் வேல்யூ மோர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இட் ரெடியூசஸ், இட் அண்டர்கோ ரிடக்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்ப பாத்தீங்கன்னா சில்வரை ஆக்சிடைஸ் பண்ற ஏஜென்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு தான். ஸோ இது எல்லாமே வந்து நெகட்டிவ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ வருது, அதெல்லாம் கண்டிப்பா வராது. ஸோ 88க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 89. Calculate the EMF of the electrode concentration cell Hg Z10 C1 bar Z10 2 plus AQ bar Hg Z10 C2 concentration Z10 Hg or C1 equal to 4G zinc bar 100 gram of mercury, C2 2 gram zinc bar 100 gram of mercury. Option A 4.8 into 10 power minus 3 volt. Option B 8 into 10 power minus 3 volt. Option C 8.8 into 10 power minus 3 volt. Option D 16.6 into 10 power minus 3 volt. இந்த क्वेश्चन எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா யூனிட் 6 எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி தான் கேட்டிருக்காங்க. क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, EMF of the electrode concentration of the cell. EMF கால்குலேட் பண்ணனாவே இங்க நர்ன்ஸ் ஈக்குவேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணனும். நமக்கு கொடுத்திருக்க given values வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நர்ன்ஸ் ஈக்குவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா EMF of the cell equal to standard EMF minus 0.0591 by n log of product minus, இங்க நம்ம product by reactant போடணும் அவசியம் இல்லை, நம்ம C2C1 நம்ம எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இது எழுதுறதுக்கு முன்னாடி ஸோ இங்க ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ஸோ இங்க எது ரியாக்டன்ட் எது ப்ராடக்ட்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி எங்க ரிடக்ஷன் நடக்குது எங்க ஆக்சிடேஷன் நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் Z10 2+ என்ன பண்ணுதுன்னா 2 எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டு Z10 கன்வெர்ட் ஆகும். இந்த ரியாக்ஷன் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எலக்ட்ரான் எடுத்துக்குது இல்லைங்களா, ஸோ இதை நம்ம வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அதே என்ன பண்றோம்னா Z10 வந்து Z10 2+ கன்வெர்ட் ஆகுது, +2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. இதை வந்து நம்ம ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்றோம். ஸோ இதோட ஓவரால் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா Z10 2+க்கு Z10 2+ இங்க வந்து எலக்ட்ரான் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்க என்ன பண்றோம்னா ஃபைனல் ஈக்குவேஷன் எழுதும் போது Z10 gives
Zn 2 ப்ளஸ்னு எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஓவரால் ரியாக்ஷனு. அப்போ நம்ம இதுக்கு வந்து நர்ன்ஸ் ஈக்குவேஷன் எழுதும் போது C2ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட், C1ன்றது ரியாக்டன்ட். ஸோ நம்ம அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். E ஈக்குவல் டு E0ஓட வேல்யூ இப்போ ரெண்டுமே வந்து சேம் ஜிங்க் பார் HC தான் கொடுத்துருக்காங்க, அமல்கன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும். ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. தென் மைனஸ் 0.0591 by n. n இங்கே எத்தனை எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ டிவைடட் பை 2 log of C2ஓட கான்சன்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க 2, C1ஓட கான்சன்ட்ரேஷன் 4. ஸோ இதை கேன்சல் பண்ணனா 1/2 வரும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணனா 0.0591 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும் 2 2 சார் 4, 9 2 சார் 18, 5 2 சார் 10. ஸோ இதை போயிட்டே இருக்கும். அப்போ நமக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வருதுன்னா மைனஸ் 0.0295 log 1/2. இந்த 1/2 log 2ஓட வேல்யூ நம்ம என்ன சொல்லுவோம்னா 3010ன்னு சொல்லுவோம். ஸோ இது 1/2 வருது. அப்படியே மேலே கொண்டு போனோம்னா இங்கே மைனஸ் சைன் வரும் இல்லையா, அந்த மைனஸ் இந்த மைனஸும் என்னவா ஆகிடும்னா ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ இங்கே என்ன வரும் 0.0295 இன்ட்டு 0.3010. ஸோ இந்த டேர்மை நம்ம மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.00887 சம்திங் வரும். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம 2 டிஜிட் 3 டிஜிட் நான் மூவ் பண்ணுறேன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. இங்கே நான் பாயிண்ட் வைக்கிறேன்னா இப்போ 3 டிஜிட் நான் மூவ் பண்ணுறேன். ஓகேங்களா? 8.8 into 10⁻³ வோல்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அப்போ 89க்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். 8.8 into 10⁻³ வோல்ட். ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 90. Which one of the following is a d by Huckel and Ansager equation? Option A, del m del naught m equal to del m minus 82.4 by dt power of eta plus 8.20 into 10⁵ dt power of del naught m root c. Option B, del m equal to del naught m minus 82.4 by dt power of eta plus 8.20 into 10⁵ by dt power of del naught m root c. Option C, del m equal to del naught m minus 8.20 into 10⁵ by dt power of eta plus 82.4 by dt power del naught m root c. Option D, del naught m equal to del m minus 8.20 by dt power of eta plus 82.4 by dt power of del naught m root c. இந்த क्वेश्चन எங்க எடுத்துட்டாங்க அப்படினு பாத்தீங்கன்னா யூனிட் 6 எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில இருந்து தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா d by Huckel Ansager equation டைரக்ட் क्वेश्चन தான். இந்த ஈக்குவேஷன் படிச்சிருந்தாவே நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். என்ன எது கரெக்ட் ஆன்சர் அப்படினு பாத்தீங்கன்னா சோ இதுதான் நம்மளுடைய இந்த क्वेश्चनக்கு கரெக்ட் ஆன்சர். சின்ன ஸ்மால் டிஃபரன்ஸ் தான் இருக்குமே. நாலுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் பாராமீட்டர்ல 82.4 இருக்கணும். dt பவர் ஆஃப் eta. d ன்றது டைஎலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், t டெம்பரேச்சர், eta ன்றது விஸ்காசிட்டி கோஎஃபிஷியன்ட். சோ இது கரெக்ட்டா தான் இருக்கு. சில புக்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேர்மை a ன்னு கன்சிடர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? தென் இதே மாதிரி இந்த செகண்ட் டேர்ம் பாத்தீங்கன்னா 8.20 into 10⁵ dt பவர் ஆஃப் இதுவும் நமக்கு இன்ஃபினிட் டைல்யூஷன்ல நடக்கிறது. ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ். ரூட் c ன்றது கான்சன்ட்ரேஷன் டேர்ம். இது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா b not m root c இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்படி நமக்கு கொடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ டைரக்ட் क्वेश्चन தான் d by Huckel Ansager ஈக்குவேஷனுக்கு உண்டான ஈக்குவேஷன் ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். இது எல்லாத்துலயும் நமக்கு சேஞ்சஸ் தெரியும். இது என்ன பண்ணிருப்பாங்க திருப்பி இங்க கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஆப்ஷனும் ரிஜெக்டட். ஓகேங்களா? இங்க என்ன டிஃபரன்ஸ்னா இங்க கொடுத்துருக்காங்க del naught m இன்ஃபினிட் டைல்யூஷன், இங்க முன்னாடி கொடுத்துறாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனும் வராது.
ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். 90க்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.